அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சயின்ஸில் 10th சயின்ஸ் அதில் யூனிட் 5 அக்கோஸ்டிக்ஸ் இந்த பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னாக்க ஒலியியல். அக்கோஸ்டிக்ஸ்னாக்க ஒலியியல், அதாவது சவுண்டு, சத்தம். இதில் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னாக்க கற்றல் நோக்கங்கள் என்னென்னாக்க அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு அண்டு டிரான்ஸ்மிட்டட். அதாவது ஒலி உருவாக்கம் மற்றும் பரவலை புரிந்து கொள்ளுதல். ஒலி எப்படி உருவாகுது, அது எப்படி பரவுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரிலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், இட்ஸ் ஃப்ரீக்குவன்சி அண்ட் இட்ஸ் வேவ் லென்த். அதாவது திசைவேகம், அதிர்வெண் மற்றும் அலைநீளத்தை தொடர்பு படுத்துறது. திசைவேகம் எப்படி இருக்குது, ஒளியினுடைய திசைவேகம் எப்படி, ஒளியினுடைய அதிர்வெண் என்ன, அதனுடைய அலைநீளம் என்ன, இவற்றினுடைய தொடர்பை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். அடுத்த மூணாவது இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க பல்வேறு ஊடகங்கள். அதாவது மூணாவது பாயிண்ட்டு, அதாவது நோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வேரியஸ் மீடியா. வேரியஸ் மீடியான்னு என்னது? பல்வேறு ஊடகங்கள். பல்வேறு ஊடகங்களில் ஒளியினுடைய திசைவேகத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக என்ன இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏ கேஸஸ் மீடியம். சவுண்ட் இன் ஏ கேஸஸ் மீடியம். கேஸஸ் மீடியம்னாக்கா வாயுக்களில் ஊடகம், வாயுக்களினுடைய ஊடகம். வாயுக்களில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை விளக்குதல். அஃபெக்ட், பாதித்தல். ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள், பாதிக்கக்கூடிய காரணிகளை. வாயுக்களில் ஒளி வாயுக்கள் ஊடகத்தில் ஒளி எப்படி பாதிக்கப்படுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து demonstrate the phenomenon of reflection of sound. அதாவது ஒளியின் எதிரொலித்தல், ஒளியினுடைய எதிரொலித்தலை பற்றி நாம் விளக்க போகிறோம். அடுத்ததாக determine the speed of sound using method of echo. எகோன்னாக்க எதிரொலித்தல். ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, வேகம், அதனுடைய ஒளியை நாம் என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மின் த ஸ்பீட் ஆஃப், தீர்மானிக்கிறது. டிட்டர்மின்னா தீர்மானித்தல், ஸ்பீடுனாக்க வேகம். இது ஒளியினுடைய வேகத்தை எதை பயன்படுத்தி, ஒளி எதிரொலிப்பு முறையை பயன்படுத்தி தீர்மானித்தல். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவை புரிந்து கொள்ளுதல். அடுத்து சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் த அபோவ் டாபிக்ஸ். அது கணக்கீடுகளை நம்ம மேற்கண்ட முறையை பயன்படுத்தி நம்ம கணக்கீடுகளை சால்வ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா இன்ட்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு என்னது, இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒளி என்பது என்னன்னாக்கா நமது அன்றாட வாழ்வில் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சவுண்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் அவர் லைஃப்ஸ். வி கம்யூனிகேட் வித் ஈச் அதர் மெயின்லி த்ரோ சவுண்டு. அதாவது நம்ம ஒளி எப்பொழுதுமே நமக்கு மிகவும் முக்கிய பங்கு இது வகிக்கிறது அன்றாட வாழ்வில். இன் அவர் டெய்லி லைஃப், நமது அன்றாட வாழ்வில். We hear a variety of sound produced by different sources like humans, animals, vehicle, horns, etc. அதாவது இதில் நிறைய உயிரினங்கள் ஒளியை எழுப்புகிறது. நிறைய உயிரினங்கள் மூலமாக ஒளி நமக்கு கிடைக்குது. அது மனிதர்கள், விலங்குகள், வாகனங்கள், எக்ஸெட்ரா. இதன் மூலமாக நமக்கு நிறைய ஒளிகள் ஒளியானது வருகிறது. சோர்சஸ்னால் சவுண்ட் சோர்சஸ் எதுனா ஹியூமன்ஸு, அனிமல்ஸு, வெஹிக்கிள்ஸ், ஹார்ன்ஸ் இல்லைங்களா, வாகனத்துலேருந்து வரக்கூடிய ஒளி. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய வகைகளில் ஒளியானது நமக்கு வருகிறது. நிறைய மூலங்கள்லேருந்து ஒளியானது வருகிறது. சரி, ஹென்ஸ் இட் பிகம்ஸ்
inevitable to understand how sound is produced, how it is propagated, and how you hear the sound from various sources. வெவ்வேறு ஒளி மூலங்களில் இருந்து வரக்கூடிய ஒளியை வெவ்வேறு ஒளி மூலங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளியை நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா. அப்போ கேட்கும்பொழுது அதை நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு விடை தெரியணும் இல்லையா. அந்த ஒளியை நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடை நமக்கு தெரிய வேண்டிய அவசியமாக இருக்குது இல்லையா. இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இட் இஸ் சம்டைம்ஸ் misinterpreted that acoustics only deals with musical instruments. அதாவது நம்ம இசைக்கருவிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இசைக்கருவிகளை வந்து இசைக்கருவிகளை வந்து உருவாக்குறது, அடுத்து இசை அரங்குகளை வந்து வடிவமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒளியியல் என்ற தவறான புரிதலும் சில நேரங்களில் வந்து நமக்கு ஏற்படுது. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீல்ஸ் வித் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் ஆடிட்டோரியா அண்ட் கன்சர்ட் ஹால்ஸ். அதாவது ஆடிட்டோரியா அண்ட் கன்சர்ட் ஹால்ஸ் அப்படின்னாக்க இசை அரங்குகள். பட் அக்கோஸ்டிக்ஸ் இன் பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதாவது ஆனால் வந்து என்னன்னாக்க அக்கோஸ்டிக்ஸுங்கிறது வந்து இயற்பியலில் ஒரு பிரிவு, ஃபிசிக்ஸில் ஒரு பிரிவு, இயற்பியலில் ஒரு பிரிவு. deals with the production. Acoustics is the branch of physics that deals with the production, transmission, reception, control and effect of sound. You have studied about propagation and properties of sound waves in 9th standard. ஒளியலைகளை பற்றி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க, 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. In this lesson we will study about the reflection of sound waves, echo and Doppler effect. நீங்கள் ஒளி அலைகளை பற்றி நீங்கள் 9ஆவதில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நாம் இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒளி அலைகளுடைய எதிரொலி மற்றும் டாப்லர் விளைவை பற்றி தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ், ஒளி அலைகள். சவுண்ட் வேவ்ஸ்னாக்க ஒளி அலைகள். அதாவது when you think about sound, the questions that arise in your minds are how is sound produced. அதாவது நமக்கு வந்து ஒளி எவ்வாறு உருவாகிறது, ஒளியை பற்றி நம்ம நினைக்கும் போதெல்லாம் திங்க் அபவுட் சவுண்டு, நினைத்தல் இல்லையா. அப்போ ஒளியை பற்றி நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஒளி எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு எழும் இல்லையா. அப்போ ஹவ் இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு, ஒளி எவ்வாறு உருவாகிறது. ஹவு டஸ் சவுண்ட் ரீச் அவர் ஏர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பல்வேறு மூலங்கள். வாட் இஸ் சவுண்டு, ஒளினா என்ன. இட் இஸ் ஃபோர்ஸ், அது வந்து ஒரு விசையா அல்லது ஒரு ஆற்றலா, எனர்ஜி. லெட் அஸ் ஆன்சர்ஸ் ஆல் திஸ் கொஷின்ஸ். இப்படி எல்லா வினாக்களுக்குமே இப்போ நம்ம விடையை நம்ம பார்க்க போகிறோம். கீழே பார்ப்போங்களா. ரைட். By touching a ringing bell or musical instruments while it is producing music, you can conclude that the sound is produced by vibration. The vibrating bodies produce energy in the form of waves which are nothing but sound waves. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒலிக்கக்கூடிய மணி இல்லையா, மணி வந்து ஒலிக்க செய்யலாம் அல்லது இசைக்கக்கூடிய கருவியை தொட்டு பார்க்கும்பொழுது ஒளியானது அதிர்வுகளால் உருவாகிறது என்பதை நாம் வந்து அறியலாம். அதுபோல் அதிர்வடையும் பொருட்கள் வந்து அலைவடிவில் வந்து ஆற்றலை வந்து உருவாக்கும். அதிர்வடையக்கூடிய அதான் சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சவுண்ட் வேவ்ஸ் அதாவது ஒளி உறக்கூடிய நம்ம ஒரு பொருளை அதிர்வடைய செய்யும் பொழுது ஒளியானது உண்டாகும். ஒரு உலோகப் பொருளை நம்ம ஒரு உலோகப் பொருளை வெள்ளியோ அல்லது இரும்போ அல்லது ஒரு தகரமோ இதை நம்ம ஒரு உலோகப் பொருளை வந்து கீழே போடும்பொழுது என்னாகும், ஒரு சவுண்டு கேட்கும், சத்தம் வந்து கேட்கும். ஏன் கேட்குது, அந்த பொருள் அதிர்வடையின் மூலம் கேட்குது. அப்போ அதிர்வடையும் பொழுது அது ஒரு அலையை உருவாக்கும். அதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அலையை வந்து உருவாக்குறோம். இது
அந்த ஒளி, அந்த சத்தம் ஒரு அலையை உருவாக்கும். அலையை உருவாக்கி தான் அந்த ஒளி மூலத்திலிருந்து அந்த கேட்பவருக்கு சென்றடையும். ஒளி மூலத்திலிருந்து அந்த கேட்பவருக்கு சென்றடையும். ஒளி மூலம்ங்கிறது பொருள் அதிர்க்கையும் பொழுது ஒளி ஏற்படும். அந்த ஒளியானது அலை வடிவத்தில் சென்று காதுகளுக்கு சென்றடையும். இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க, அதுதான் நமக்கு அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ வந்து suppose you and your friend are on the moon, will you be able to hear any sound produced by your friend? உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் வந்து இந்த ஒளியை வந்து ஒரு வேளை என்ன பண்ணலாம், உங்களுடைய நண்பர்களோடு நிலவில் வந்து இருப்பதாக வந்து நீங்கள் வந்து கருதிக்கிங்க. அதாவது நீனும் உன்னுடைய நண்பரும் வந்து நிலவில் வந்து இருப்பதாக வந்து கருதிங்க, நினச்சிங்க. அப்போ உன் நண்பன் வந்து ஒரு ஒளியை எழுப்புறான். உன் நண்பன் வந்து என்ன பண்ணுறான், ஒளியை வந்து எழுப்புறான். ஒளியை எழுப்பும்போது உன்னுடைய நண்பன் வந்து ஒளியை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அங்கே வளிமண்டலம் கிடையாது, அங்கே காற்று கிடையாது. நிலவில் வந்து என்ன கிடையாது, காற்று வந்து கிடையாது. அதனால் வந்து அப்போ ஒளிபரவ ஊடகம் தேவை என்பது உங்களுக்கு முந்தைய வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒளிபரவ ஊடகம் தேவை, சவுண்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன தேவை, மீடியம் தேவை. அப்போ மீடியங்கிறது அந்த ஏர் வந்து அங்கே இல்லை. ஏர் இல்லாததுனால அங்கே வந்து ஒளியானது பரவாது. அப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு கேட்பவருக்கு காதில் வந்து கேட்பது இல்லை, அந்த ஒளியானது கேட்பது இல்லை. அதுதான் வந்து சப்போஸ் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்டு ஆர் இன் த மூன், நீங்கள் நிலவில் இருப்பதாக வச்சுக்கிட்டிங்கன்னா, will you be able to hear and sound produced by your friend? உங்களுடைய நண்பர் எழுப்பக்கூடிய ஒளியை உங்களால் கேட்க முடிகிறதா? at the moon does not have air, you will not be able to hear any sound produced by your friend. Hence you understand that the sound produced due to the vibration of different bodies needs a material medium like air, water, steel, etc. for its propagation. Hence sound can propagate through a gaseous medium or liquid medium or solid medium. அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் பரவும், அதாவது காற்றில் பரவும், வாயுவில் அது வாயு என்பது காற்று தான் இல்லையா, காற்றில் வந்து பரவும். அப்போ திரவம் வழியாகவும் பரவும், திடப்பொருள் வழியாகவும் பரவும். அதுதான் சவுண்ட் கேன் ப்ராபகேட் த்ரோ எ கேசஸ் மீடியம் ஆர் லிக்யூட் மீடியம். திரவ ஊடகம், திண்ம ஊடகம், வாயு ஊடகம், இதன் வழியாகத்தான் ஒளியானது செல்லும் இல்லையா. வேவ்ஸ், லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னாக்க என்னது இப்போ நெட்டலைகள்ங்கிறது நீங்கள் முந்தைய வகுப்பில் படிச்சிருப்பீங்க. இப்போ நெட்டலைகள் that can travel through any medium, solids, liquids, gases, எந்த மீடியத்துலையும் ஒளி அலையானது ஒரு நெட்டலை தான். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். ஒளி அலைகள் நெட்டலை இல்லையா. ஒளி அலைகள் வந்து என்ன அலைகள், நெட்டலைகள். இப்போ அனைத்து ஊடகங்களிலும், அதாவது திண்மம், திரவம், வாயு அனைத்து ஊடகங்களிலும் பரவும். அவற்றின் திசைவேகம் பருப்பொருளின் ஊடகத்தை பண்பை பொறுத்து தான் அமையும். அதனுடைய ஸ்பீடு வித் ஸ்பீடு தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். ப்ராப்பர்ட்டிஸ்னு பண்புகள், ஆஃப் த மீடியம்னா ஊடகத்தினுடைய பண்புகளை பொறுத்து தான் அதனுடைய திசைவேகமானது அமையும். As sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of propagation of the wave. This displacement involves the longitudinal displacements of the individual molecules from their mean position. This results in a series of high and low pressure regions called compressions and refraction, as shown
இன் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவுண்ட் ப்ராபகேட் ஆஸ் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். ஒளியானது நெட்டலையில் பரவுகிறது. ஒளியானது நெட்டலையில் பரவுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒளி அலைங்கிறது என்னென்னு சொன்னோம், நெட்டலை. அதாவது சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ். ஒளி அலையானது நெட்டலைன்னு சொல்லலாம். இது வந்து எல்லா திண்மம், திரவம், வாயு ஊடகத்தில் பரவும். அது அந்த பொருளினுடைய பண்பை பொறுத்து அமையும். அதனுடைய திசைவேகம், ஒளியினுடைய திசைவேகம் வந்து அதனுடைய பொருளினுடைய பண்பை பொறுத்து அமையும் இல்லைங்களா. இப்போ ஒரு ஊடகத்தில் வந்து ஒளி அலை பரவும் திசையிலேயே துகள் அதிர்வுற்றால் அது நெட்டலை எனலாம். அதாவது அதுதான் சொல்கிறாங்க. sound travel through a medium, the parts of the medium vibrate along the direction of propagation of the wave. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஒளி பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுறும். ஒளி பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுறும் இல்லைங்களா. அப்போ அதுதான் ஒளி பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அதை நம்ம வந்து நெட்டலைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மூலக்கூறும் வந்து அதனுடைய மையப்பகுதியிலேருந்து நீளவாக்கில் வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். நீளவாக்கில் இடப்பெயர்ச்சி செய்கிறதுனால தான் நெட்டலையை உருவாக்குது. நீளவாட்டத்தில் செல்றதுனால தான் நெட்டலையை வந்து உருவாக்குது. இதனால் வந்து ஊடகத்தின் வழியாக நெட்டலைகள் பரவும்போது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகின்றன. அதுதான் கம்ப்ரஷன்னாக்க இறுக்கங்கள். அங்கே ரிஃப்ராக்ஷன், இது ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தளர்ச்சிகளும் இறுக்கங்களும் எப்படி உருவாகிறது. அங்கே வந்து நெட்டலைகள் பரவுறதுனால அந்த இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகுது. அப்போ ஊடகத்தின் வழியே பரவும் நெட்டலைகள் இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தம் உள்ள பகுதி, தளர்ச்சிங்கிறது குறைந்த அழுத்தம் உள்ள பகுதி. தளர்ச்சியாக இருக்கிறதுனாக்க அப்போ அழுத்தம் கம்மியாக தானே இருக்கும். இது என்ன அழுத்தம் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் இல்லையா, லோ ப்ரெஷர். இது ரொம்ப கம்ப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஹை ப்ரெஷர் இல்லையா. அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கம்ப்ரெஷனில். ரேர் ஃப்ராக்ஷனில் அழுத்தம் குறைவாக இருக்குது. அழுத்தம் குறைவாக இருந்ததுனாக்கா தளர்வுகள் கிடைக்கும், அழுத்தம் அதிகமாக இருந்ததுனாக்கா இறுக்கங்கள் தான் கிடைக்கும். அப்போ ஒரு நெட்டலை உருவாகும் பொழுது கம்ப்ரெஷனும் ரேர் ஃப்ராக்ஷனும் உருவாகும் இல்லைங்களா. இது வந்து உருவாகும். அடுத்து வந்து என்னென்னாக்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க, அப்படின்னாக்க, இப்போ இது வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து வந்து கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் their frequencies. அப்படின்னாக்க, ஒளி அலைகளை அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்துதல். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா ஆடியபிள் வேவ்ஸ், அதாவது செவியுணர் ஒளி அலைகள். These are sound waves with a frequency ranging between 20 Hz and 20,000 Hz இல்லைங்களா. அது 20 முதல் 20,000 10,000 கிடையாது, 20,000 20 Hz to 20,000 Hz. இது வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஏன்னாக்கா செவி உணர்வு ஒலி அலைகள் கேட்பாங்க, ஆடியபிள் வேவ்ஸுடைய ரேஞ்சிங் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. These are generated by vibrating bodies such as vocal cords, stretched string, etc. அதாவது வந்து செவி உணர்வு ஒலி அலைகள் வந்து 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வெண் உடைய ஒலி அலைகள். அது நம்ம வந்து குரல் நாண்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி போன்றவைகளால் உருவாக்கப்படும்.
நம்ம பேசுகிறது குரல் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலம் உருவாக்கப்படும். அடுத்து இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், குற்றொலி அலைகள். இது வந்து எவ்வளோ இருக்கும்னாக்கா 20 ஹெர்ட்ஸ். எவ்வளோ இருக்கும்? 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண்ணுடைய ஒளி, அதுதான் குற்றொலின்னு சொல்கிறோம். 20 ஹெர்ட்ஸை விட குறைவாக இருந்ததுனாக்கா ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ், 20 ஹெர்ட்ஸுக்கும் கீழே உள்ள ஒளியை நம்ம வந்து குற்றொலின்னு சொல்கிறோம். இது மனிதர்களால் வந்து கேட்க முடியாது. மனிதர்களால் வந்து cannot be heard by the human ear. மனிதர்களால் வந்து கேட்க முடியாது. மனிதர்களால் வந்து கேட்க முடியாது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒளி போன்ற ஒளிகள் குற்றொலிகள். இது மனிதர்களால் வந்து இது பண்ண கேட்க முடியாது. நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா நமக்கு அந்த சத்தத்தை முதல்ல உணர்றதை கேட்க முடியுமா? உணரதான் முடியும், கேட்க முடியாது இல்லைங்களா. அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் எர்த்குவேக். எர்த்குவேக் ஓஷன் வேவ்ஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு வால்ஸ் இல்லைங்களா. அப்போ வந்து திமிங்கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, கடல் அலை, நிலநடுக்கம், இங்கே தான் வந்து அதை இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் குற்றொலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 20 ஹெர்ட்ஸுக்கும் கீழே தான் இருக்கும் அதனுடைய ஒளி. அடுத்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீயொலி அலைகள். இது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் மேலே இருக்கும். 20,000 ஹெர்ட்ஸுக்கும் மேலே இருக்கும். கிரேட்டர் தென் 20 கிலோ ஹெர்ட்ஸ். 20 கிலோ ஹெர்ட்ஸ்னால் 20,000 ஹெர்ட்ஸ். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். இது மனிதர்கள் வந்து கேட்க முடியாது. இது வந்து கொசு, நாய், வவ்வால், டால்பின் இந்தமாரி உயிரினங்களால் தான் அந்த ஒளியை வந்து கேட்க முடியும். அது அல்ட்ராசோனிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லைங்களா. அல்ட்ராசோனிக்ங்கிறது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் மேலே உள்ள ஒளி. 20,000 ஹெர்ட்ஸுக்கும் மேலே உள்ள ஒளி. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ், அதாவது ஒளி மற்றும் ஒளி அலைகளுக்கு இடையான வேறுபாடுகள். சவுண்டுக்கும் லைட்டுக்கு என்னென்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சவுண்டு மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ராபகேஷன். ஒளி பரவதற்கு ஊடகம் தேவை, ஆனால் லைட்டு வந்து பரவறதுக்கு ஊடகம் தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தோம்னாக்க சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூனியல். இது வந்து நெட்டலைகள். ஒளி அலை வந்து என்னென்னாக்க டிரான்ஸ்வர்ஸ், குறுக்கலைகள். மூணாவது என்னென்னா வேவ் லென்த் ரேஞ்சஸ் வந்து 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். இதனுடைய வேவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4 × 10⁻⁻7 மீட்டர் டு 7 × 10⁻⁻7 மீட்டர். சவுண்டில் வந்து பார்த்தோம்னாக்க ஒளி அலைகள் வந்து 340 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்தில் பரவும். இது வந்து 3 × 10⁻8 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் பரவும். இது லைட்டு இல்லைங்களா. இது வந்து 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் அப்படின்னு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து என்னென்னாக்க இது வந்து ப்ராபகேஷன் மீடியம் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த ப்ராபகேஷன். இது ஒளி பரவதற்கு ஊடகம் தேவை, அது ஊடகம் தேவையில்லை. இது நெட்டலை, இது குறுக்கலை, லாஞ்சிடியூனியல் டிரான்ஸ்வர்ஸு. அப்புறம் அதனுடைய அலைநீளங்களை வந்து எழுதுகிறோம், அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ திசைவேகத்தில் செல்லுது அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். அடுத்து வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒளி அலையினுடைய திசைவேகம். ஒளி அலையினுடைய திசைவேகம். when you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. SI unit of velocity is meter second -1. இதனுடைய SI அலகு வந்து என்னது? மீட்டர் வினாடி -1 சொல்கிறது. மீட்டர் செகண்ட் -1 சரிங்களா. அது ஒளி அலையின் திசைவேகம் பற்றி விவாதிக்கும் போது நம்ம இருவகையான திசைவேகங்களை வந்து நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஒன்று அதிர்வடையும் துகளின் திசைவேகம், இன்னொன்று வந்து அலையின் திசைவேகம். அதுதான் 2 velocities, namely particle velocity and wave velocity. அதாவது துகளினுடைய பார்ட்டிகல் வெலாசிட்டினா துகளின் திசைவேகம், வேவ் வெலாசிட்டினா அலையினுடைய திசைவேகம். இது ரெண்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எதுக்கு? ஒளி அலையினுடைய திசைவேகத்தை காண்பதற்கு ரெண்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா.